வணக்கம். பல்வேறு மாவட்ட நிகழ்வுகளை கொண்ட நம்மூர் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கவிருக்கின்றோம். தாம்பரத்திலிருந்து இயக்கப்படும் விரைவு ரயில்களை பயன்படுத்தும் பயணிகளின் வசதிக்காக மின்சார ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் கடந்த 5ஆம் தேதி முதல் தாம்பரத்திலிருந்து இரு மார்க்கமாக ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இன்று முதல் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரை மின்சார ரயில் சேவையிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தாம்பரத்திலிருந்து காலை 11 மணிக்கு கடற்கரை செல்லும் மின்சார ரயில் அதற்கு மாற்றாக அதிகாலை 3:15 மணிக்கு இயக்கப்படும். கடற்கரையிலிருந்து நண்பகல் 12:15 மணிக்கு தாம்பரம் செல்லும் மின்சார ரயில் அதிகாலை 4:25 மணிக்கு இயக்கப்படும். கடற்கரையிலிருந்து காலை 11:52 மணிக்கு தாம்பரம் செல்லும் மின்சார ரயில் 11:55 மணிக்கு புறப்பட்டு செல்லும். கடற்கரையிலிருந்து மதியம் 12:02 மணிக்கு தாம்பரம் செல்லும் ரயில் இனி 12:10 மணிக்கு புறப்படும். கடற்கரையிலிருந்து 12:28 மணிக்கு செங்கல்பட்டுக்கு இயக்கப்பட்டு வந்த 3 நிமிடங்கள் முன்னதாகவே கிளம்பும். இது திங்கள் முதல் சனிக்கிழமை வரை பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே நடைபெறவுள்ள பராமரிப்பு பணிகள் காரணமாக ஜூலை 6ஆம் தேதி 5 ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் என சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதன்படி பெங்களூரு கண்டோன்மெண்ட் கோவை வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில், யஷ்வந்த்பூர் சேலம் முன்பதிவு செய்யப்படாத ரயில், பெங்களூரு நாகர்கோவில் ரயில், கோவை லோக்மானியா திலக் டெர்மினல் ரயில்கள் கிருஷ்ணராஜபுரம், பங்காருப்பேட்டை, திருப்பத்தூர் வழியாக இயக்கப்பட உள்ளன. தமிழகம் புதுச்சேரியில் இன்று முதல் 25ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேகம் மாறுபாடு காரணமாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் சில இடங்களில் வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 7 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலைய பகுதியில் 104 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை குறைந்ததால் பேச்சிப்பாறை அணைக்கு நீர்வரத்து குறைந்துள்ளது. 500 கனஅடியாக வெளியேற்றப்பட்ட உபரி நீர் தற்போது 131 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் கோதை ஆற்றில் நீர்வரத்து குறைந்து திருப்பரப்பு அருவியில் நீர்வரத்து குறைந்திருக்கிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 6000 கனஅடியிலிருந்து 10,000 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. இதனால் ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை கோயம்பேடு சந்தையில் வரத்து அதிகரிப்பால் காய்கறிகள் விலை குறைந்திருக்கிறது. 1 கிலோ பெரிய வெங்காயம் 22 ரூபாயாகவும், தக்காளி 12 ரூபாயாகவும், ஊட்டி கேரட் 20 ரூபாயாகவும் குறைந்துள்ளது. வரத்து குறைவால் உருளைக்கிழங்கு விலை மட்டும் கிலோ 30 ரூபாயாக உயர்ந்துள்ளது. புகார் மீது நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் செல்லச் சொன்னால் காவல் நிலையங்கள் எதற்கு என வழக்கு ஒன்றில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. மதுரை மாவட்டம் விளாங்குடியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் தொடர்ந்த வழக்கில் தனது குடோனில் பொருட்களை ஏற்றி இறக்க சிலர் இடையூறு செய்யும் விவகாரத்தில் காவல்துறை நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக கூறி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிபதி புகழேந்தி, சோழவந்தான் சார்பு ஆய்வாளரான முருகன் புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் நீதிமன்றம் சென்று உத்தரவு பெற்று வர சொல்லியிருப்பதாக கூறி கடும் கண்டனம் தெரிவித்தார். இதுதான் போலீஸ் நடத்தை என்றால் ஒவ்வொரு ஊரிலும் காவல் நிலையம் அமைக்க எந்த தேவையும் இல்லை என கூறிய நீதிபதி, காவல்துறையின் சேவை குறைபாடுகள் மற்றும் சோம்பல் அணுகுமுறை குறித்து மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி யானை மார்க்கெட்டில் வரத்து அதிகரிப்பால் முருங்கைக்காய் விலை குறைந்திருக்கிறது. கடந்த வாரம் 110 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ முருங்கைக்காய் தற்போது 50 ரூபாயாக குறைந்திருக்கிறது. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். தடைக்காலம் முடிந்து கடலுக்கு சென்ற புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தியுள்ளது. 18 நாட்டிக்கல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் படகை சேதப்படுத்தி மீனவர்களை தாக்கி மீன்பிடி உபகரணங்களை கடலில் வீசியதாக கோட்டைப்பட்டினம் மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். 3 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மத்திய மாநில அரசுகள் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கண்ணீர் மல்க மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காந்தி காய்கறி மார்க்கெட்டில் சேனைக்கிழங்கு வரத்து குறைவு காரணமாக அதன் விலை சற்று உயர்ந்திருக்கிறது.
கடந்த 2 நாட்களாக 38 ரூபாயாக இருந்த 1 கிலோ சேனைக்கிழங்கு தற்போது 42 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதேபோல மற்ற காய்கறிகளின் விலையும் சற்று உயர்ந்திருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடலில் படகு போட்டி உற்சாகமாக நடைபெற்றது. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியின் பிறந்தநாளையொட்டி நடைபெற்ற படகு போட்டியை நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் மற்றும் பொன்னேரி எம்எல்ஏ துரை சந்திரசேகர் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். ஒவ்வொரு படகும் கடலில் போட்டி போட்டுக் கொண்ட காட்சிகள் காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. காட்டுப்பள்ளி குப்பத்தைச் சேர்ந்த படகு முதல் பரிசை தட்டிச் சென்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பாவளம் கிராமத்தில் குழந்தைகள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் வெறிநாய் கடித்தது. பாதிக்கப்பட்ட அனைவரும் சங்கராபுரம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வெறிநாய்களை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை திருவல்லிக்கேணியில் வணிக வளாகத்தின் 3வது மாடியிலிருந்து இளைஞர் ஒருவர் கல்லை தூக்கி எறிந்து அட்டகாசத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ந்து திடீரென அந்த இளைஞர் மாடியிலிருந்து கீழே குதித்தார். திருவல்லிக்கேணி போலீசார் அந்த நபரை மீட்டு சிகிச்சைக்காக ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். திருவள்ளூர் மாவட்டம் செக்கஞ்சேரி பகுதியில் உள்ள தனியார் பிளாஸ்டிக் அரவை தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. எளிதில் தீப்பற்றும் பொருட்கள் என்பதால் தீ மளமளவென பரவியது. செங்குன்றம், அம்பத்தூர், மாதவரம் ஆகிய 3 நிலையங்களில் இருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 4 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். தீ விபத்துக்கான காரணம் குறித்து சோழவரம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் அதிகாரிகள் தவறு செய்திருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் புதிய குடும்ப அட்டைகள் வழங்குதல் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. அமைச்சர் சக்கரபாணி பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து கலைஞர் கனவு இல்ல திட்ட பயனாளிகளிடம் அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக பின்னர் அமைச்சரிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது எந்த ஊராட்சி யார் என்று சொன்னால் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். 4 கட்டத்தில் நாங்கள் பணம் தர்றோம். 3.5 லட்சம் ரூபா. அதில் எந்த ஒரு சல்லி பைசா கூட கைவிட்டு பெறக்கூடாது. எந்த அதிகாரியும் அதே மாதிரி தான் இருக்காங்க. அதனால் ஏதாச்சும் யாராச்சும் நீங்கள் இந்த கூட்டத்தில் கேட்க வேண்டாம். நீங்கள் வந்து தனியாக சொல்லுங்கள், இந்த இடத்துல இப்படி தவறு நடக்குன்னு சொன்னீங்கன்னா அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறம் வட்டவிளை அருகே நடந்த வாகன விபத்தில் 17 வயது கல்லூரி மாணவர் உயிரிழந்தார். மேலைப்பறையின் விலையைச் சேர்ந்த சஞ்சீவ் தனது நண்பனுடன் இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்றபோது எதிரே ஒரு பெண் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் மற்றும் வேன் மீது மோதியதில் உயிரிழந்தார். படுகாயமடைந்த சஞ்சீவின் நண்பன் மற்றும் அப்பெண் ஆகிய இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. உள்ளாட்சியில் பணியாற்றும் தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அல்வா கொடுக்கும் நூதன போராட்டம் நடைபெற்றது. அரசே நேரடியாக ஊதியம் வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்பவும் கோரி காரைக்கால் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் அல்வா கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு பல்நோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனையில் தமிழ்நாடு மின்சார வாரிய தலைவர் மற்றும் மேலாண்மை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாடு மின் வாரியத்தில் ஏற்பட்டு வந்த நஷ்டம் வெகுவாக குறைந்திருப்பதாக தெரிவித்தார். தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்படுமா என்ற கேள்விக்கு பொதுமக்கள் பயன்பாட்டு மின் கட்டணத்தில் எந்த மாற்றமும் இருக்காது என உறுதியளித்தார். சாலை விபத்தில் உயிரிழந்த முசிறி கோட்டாட்சியர் ஆரமுத தேவசேனாவின் குடும்பத்தினருக்கு 1,15 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இரங்கல் அறிக்கை விடுத்துள்ள அவர், ஆரமுத தேவசேனாவின் குடும்பத்தினருக்கு அரசு அலுவலர்களுக்கான காப்பீட்டுத் தொகை 1 கோடி ரூபாய் வழங்கப்படும் எனவும், அத்தோடு சேர்த்து முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய், குடும்ப பாதுகாப்பு நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குழந்தை திருமணத்தை மறைக்கவும், குழந்தை திருமண வழக்குகளில் கைது செய்யப்படுவதை தவிர்க்கவும் சிலர் ஆதார் அட்டை விவரங்களை மோசடி செய்ததாக அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர்.
தளி தொகுதிக்குட்பட்ட பெட்டமுகிலம், கொப்பக்கரை, ஜக்கேரி மற்றும் பிற பகுதிகளைச் சேர்ந்த 6 சிறுமிகள் கர்ப்பமாக இருப்பதாக பிக்மி அமைப்பு கண்டறிந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி மிளகாய்பொடி வெங்கடேஷ் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் மீது ஆந்திராவில் செம்மர கடத்தல் உட்பட 49 வழக்குகளும், ஆவடியில் பணம் மோசடி, மிரட்டல் உள்ளிட்ட 6 வழக்குகளும் நிலுவையில் உள்ளன. அண்மையில் பணம் கொடுக்கல் வாங்கலில் கட்ட பஞ்சாயத்து செய்ததாக அளிக்கப்பட்ட புகாரில் செங்குன்றம் காவல்துறையினரால் வெங்கடேஷ் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் கொரக்கோட்டை கிராமத்தில் 200 டன் எடையுள்ள 36 அடி உயர ஆஞ்சநேயர் சிலை 3 நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு லாரியில் ஏற்றப்பட்டது. கிராம மக்கள் ஆரத்தி எடுத்து வழியனுப்பிய நிலையில் இந்த சிலை வந்தவாசி, மேல்மருவத்தூர் வழியாக வாலாஜாபாத் அடுத்த பழவேரி கிராமத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் விலையில்லா வேட்டி சேலை திட்டத்திற்கு நூல் வழங்காததால் உற்பத்தி தொடங்கப்படாமல் இருப்பதாக விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய கூட்டமைப்பின் மாநில தலைவர் சுரேஷ், விலையில்லா வேட்டி சேலை திட்டத்திற்கு கடந்த ஏப்ரல் மாதம் அரசாணை வெளியிடப்பட்ட நிலையில் பாவு நூல் வழங்காததால் உற்பத்தி மேற்கொள்ளப்படாமல் இருப்பதாகவும், இதனால் விசைத்தறியாளர்களுக்கு 2 மாத வேலை இழப்பு ஏற்படும் நிலை இருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழக அரசு இந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிதியை ஒதுக்கி 16/4/2025 அன்று விலையில்லா வேஷ்டி சேலை உற்பத்திக்கான அரசாணையை வெளியிட்டதன் பிறகு 2 மாத காலமாகியும் இன்னும் உற்பத்தியை துவங்குவதற்கான பாவநூல் வழங்கவில்லை என்பதை அரசின் கவனத்திற்கு இதன் மூலம் கொண்டு வருகிறோம். சென்னை புளியந்தோப்பு காவல் சரகத்தில் தொடர்ந்து குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்ததாக 15 சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். தனிப்படை அமைத்து 15 பேரையும் கைது செய்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அனைவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். நெல்லை மாவட்டம் அகஸ்தியர்பட்டியில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் வீட்டில் சுமார் 30 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. வெளியூர் சென்றிருந்த அவர் வீடு திரும்பிய போது முன்பக்க கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். வேலூர் மாநகராட்சி பழைய காட்பாடி பகுதியில் பாதாள சாக்கடை அமைக்கப்பட்ட இடத்தில் திடீரென ஏற்பட்ட பள்ளத்தில் ஒரு கார் சிக்கியது. பொதுமக்கள் உதவியுடன் கார் மீட்கப்பட்டது. 8 ஆண்டுகளாக நடக்கும் பாதாள சாக்கடை பணிகள் முறையாக முடிக்கப்படாததும் பள்ளங்கள் மூடப்படாததுமே இதற்கு காரணம் என பொதுமக்கள் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். அமராவதி ஆற்றின் தற்போதைய நிலை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வருவாய்த்துறை செயலருக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. கழிவுநீர் கலக்கப்படுவதாகவும் இதனை தடுத்து அமராவதி ஆற்றை பாதுகாக்க உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது அமராவதியில் கழிவுநீர் கலப்பதை எவ்வாறு அனுமதிக்கிறீர்கள் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அரசு தரப்பில் இது தொடர்பாக பதிலளிக்க கால அவகாசம் கோரப்பட்டது. தற்போதைய நிலை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. கனியாமூர் பள்ளி மாணவி ஸ்ரீமதி மரண வழக்கை தள்ளுபடி செய்து கள்ளக்குறிச்சி தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு அளித்துள்ளது. மனுதாரர் தரப்பில் புதிய ஆதாரங்களோ ஆவணங்களோ வழங்காததாலும் விசாரணையில் தவறு காணப்படவில்லை என்பதாலும் மனுதாரர் தாக்கல் செய்த மனுவை நிராகரித்து நீதிபதி ஜெயவேல் உத்தரவிட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் வாகனத்திலிருந்து கணக்கில் வராத 2.5 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அனுமதி சீட்டு, மினி பேருந்து திட்டம், ஓட்டுநர் பயிற்சி பள்ளி தொடர்பான பணிகளுக்கு இடைத்தரகர்கள் மூலம் கையூட்டு பெற்றதாக ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது வட்டார போக்குவரத்து அலுவலர் பிரபாகரனின் பையில் கணக்கில் வராத பணம் இருந்ததால் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தொழிலதிபர் வீட்டில் கொள்ளையடிக்க முயன்ற வழக்கில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டனர்.
தோல் தொழிற்சாலை தொழிலதிபர் இம்தியாஸ் வீட்டில் பட்டப்பகலில் புகுந்த கொள்ளையர்கள் கொள்ளையடிக்க முயன்றுள்ளனர். அப்போது இம்தியாஸ் மனைவி சபிதா குல்சும் சாதுரியமாக வீட்டிலிருந்து வெளியேறி வீதியில் கூச்சலிட்டதால் வீட்டிலிருந்த செல்போன்களை மட்டும் திருடிக் கொண்டு தப்பி ஓடிவிட்டனர். இந்த வழக்கில் இம்தியாஸ் வீட்டின் பணியாளர் சக்திவேல், ஆந்திர மாநில காவலர் அருண்குமார் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் வழக்கில் தொடர்புடைய தீனன், கோபி, குமார் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பிச்சிப்பூ சாகுபடி செய்த விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். கடந்த மாதம் 1200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ பிச்சிப்பூவின் விலை தற்போது வெறும் 250 ரூபாயாக குறைந்துள்ளது. இந்த திடீர் விலை வீழ்ச்சியால் பெரும் நஷ்டத்தை சந்திப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மங்கலம் சாலை அருகே உள்ள பள்ளத்தால் விபத்துகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக கூறி மறியல் போராட்டம் நடைபெற்றது. கடந்த மாதம் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மீண்டும் அதே இடத்தில் 7 வயது சிறுவன் தவறி விழுந்ததால் ஆத்திரமடைந்த சிலர் புதிய சாலை அமைக்க கோரி போராடினர். திருச்சியில் வீட்டை காலி செய்யுமாறு கூறிய வக்ஃபு வாரிய அதிகாரிகளை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதம் செய்தனர். ராமகிருஷ்ணா பாலம் அருகே வயல் தெரு பகுதியில் வக்ஃபு வாரிய இடத்தில் வாடகை செலுத்தி 50 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்ததாக கூறி கோகிலா என்ற மூதாட்டியின் வீட்டை அகற்ற வக்ஃபு வாரிய அதிகாரிகள் முயன்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அப்பகுதி பெண்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் இனிகா இருதிகராஜ் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். சேலத்தில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க வந்த இளைஞர்கள் சிலர் இருசக்கர வாகனங்களை நடு சாலையில் நிறுத்தி அதிக ஒலி எழுப்பி போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தினர். பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அவர்களை ஓரமாக செல்லுமாறு அறிவுறுத்தியும் அவர்கள் கேட்காததால் வாகனத்தின் சாவியை எடுத்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பாமகவினர் காவல்துறையினரோடு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சாவி மீண்டும் வாகன உரிமையாளரிடம் வழங்கப்பட்டதும் பாமகவினர் கலைந்து சென்றனர். புட்லூர் ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தை கடக்க முயன்ற டாஸ்மாக் கிடங்கு பணியாளர் ரயில் மோதி உயிரிழந்தார். காக்கலூர் எஸ்டேட்டில் உள்ள டாஸ்மாக் கிடங்கில் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த அரவிந்தன் பணி முடிந்து வீடு திரும்பும் போது புட்லூர் ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தை கடக்க முயன்றுள்ளார். அப்போது அரக்கோணத்திலிருந்து சென்னை செல்லும் விரைவு ரயில் மோதியதில் உடல் சிதறி உயிரிழந்தார். திருவள்ளூர் ரயில்வே காவல்துறையினர் விபத்து குறித்து விசாரித்து வருகின்றனர். நாகை அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் OS மணியன் இந்த வாரம் தூர்வாரும் பணிகள் மோசமாக நடந்ததாக விமர்சித்தார். மழை காரணமாக தூர்வாராமலேயே அதிகாரிகள் பில் போட்டு முறைகேடுகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் OS மணியன் குற்றம் சாட்டினார். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே மனைவி கொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது கணவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பெரிய நெல்லிக்குலையைச் சேர்ந்த அமுதா என்பவர் அவரது வீட்டின் பின்பக்கம் குப்பை மேட்டில் உடலில் காயங்களோடு முகம் சிதைக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்து கிடந்தார். இந்நிலையில் அவரது கணவரான அண்ணாதுரை திடீரென தலைமறைவாகிவிட்டார். தகவல் அறிந்து சேத்தியாத்தோப்பு காவல்துறையினர் அமுதாவின் உடலை கைப்பற்றி அண்ணாதுரையை தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே வீட்டின் மீது மரம் விழுந்து உயிரிழந்த பழங்குடியின பெண்ணின் குடும்பத்தாருக்கு மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறை சார்பாக நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது. உயிரிழந்த மல்லிகாவின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்த மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கினார். காலமுறை ஊதியம் வழங்க வலியுறுத்தி சிவகங்கையில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் திடீரென மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் மறியலில் ஈடுபட்ட 132 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கஞ்சா விற்பனை செய்த வடமாநில இளைஞர்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். மேவாணி பகுதியில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். மயானம் அருகே நின்றிருந்த 2 பேர் மற்றும் சவுண்டப்பூர் அத்தானி சாலையில் 2 சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரித்தனர்.
இதில் 4 பேரும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே 15 நாட்களாக குடிநீர் விநியோகம் இல்லாததால் ஜமீன்புத்தூர் கிராம மக்கள் காலி குடங்களோடு மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காவல்துறையினரின் பேச்சுவார்த்தையில் போராட்டம் கைவிடப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கிராமத்தில் கடந்த மே 5ஆம் தேதி நடந்த இருதரப்பு மோதல் வழக்கில் அமரன் என்ற இளைஞர் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டார். அரசு கொடுத்த உத்தரவாதத்தை மீறி இளைஞர் கைது செய்யப்பட்டதாக கூறி வடகாடு கிராமத்தைச் சேர்ந்த திரளான மக்கள் பேருந்து நிலையம் அருகே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தைக்கு பின் இளைஞர் அமரன் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதால் போராட்டம் கைவிடப்பட்டது. சென்னை புளியந்தோப்பில் கோயில் கோபுர கலசங்களை திருடிய 2 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டனர். புளியந்தோப்பு PK காலனி 5வது தெருவில் உள்ள முத்துமாரியம்மன் கோயில் கோபுரத்தில் இருந்த 5 கலசங்கள் திருட்டு போனது. இதுகுறித்த புகாரின் பேரில் புளியந்தோப்பு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு கோபுர கலசங்களை திருடியதாக 2 சிறுவர்களை கைது செய்து 5 கலசங்களையும் மீட்டனர். நெல்லையில் வெளிநாட்டில் வேலை வாங்கித் தருவதாக கூறி 11 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் முக்கிய நபர் டெல்லியில் கைது செய்யப்பட்டார். மோசடியாக பெற்ற பணத்தில் உல்லாசமாக வாழ்ந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வெளியிட்டு வந்த உமா என்பவரை நெல்லை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். இவ்வழக்கில் ஏற்கனவே ரஜன் என்பவர் மும்பையில் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது உமா கைதாகியிருக்கிறார். பொதுமக்கள் இதுபோன்ற மோசடிகளிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே தொண்டராயம்பாடி அயனாபுரத்தை இணைக்கும் பழமையான பாலம் மிகவும் பழுதடைந்து எந்நேரமும் விபத்து ஏற்படும் நிலையில் உள்ளது. பருவமழைக்கான வடிகால் ஆற்றின் மேல் உள்ள இந்த பாலத்தின் அருகே குடிநீர் குழாய்க்காக தோண்டப்பட்ட குழிகள் மூடப்படாமல் இருப்பதால் விபத்து ஏற்படும் அச்சம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். பாலத்தை சீரமைத்து குழிகளை மூடவும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே 100 நாள் வேலை திட்டத்தில் பணி வழங்காததை கண்டித்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்குள் கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். அச்சங்குடி, சாக்கூர், கொத்தமங்கலம் உள்ளிட்ட கிராமங்களில் வரவு செலவு கணக்கு கேட்டதால் பணி மறுக்கப்பட்டதாக மக்கள் புகார் கூறினர். வட்டார வளர்ச்சி அலுவலர் பணி வழங்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. பெரம்பலூர் போக்சோ வழக்கில் சிறுமியை திருமணம் செய்து பாலியல் தொந்தரவு செய்ததாக நெய்குப்பைச் சேர்ந்த கிராமத்தைச் சேர்ந்த பார்த்தசாரதிக்கு 40 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 மகளிர் நீதிமன்றம் விடுவித்தது.